கேக் செய்யறதுக்கு ஒரு ஸ்வீட் கார்ன் வந்து எடுத்திருக்கேன். அதெல்லாம் தோல் உரிச்சிட்டு கார்ன் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து கார்ன் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள், பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக சேர்த்திட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்திக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து துருவன தேங்காய், நம்ம எடுத்து வச்சிருக்க மக்காச்சோளம் சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்ன் வேக வைக்கிறதுக்கு நம்ம மக்காச்சோள தோல் வந்து உரிச்சு வச்சிருந்து பார்த்தீங்களா, அதில் வச்சு இட்லி பாத்திரத்தில் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் கேக் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒயிட் சுகர் சேர்த்து செய்ய வேணாம் அப்படின்னா ப்ரௌன் சுகர் கூட சேர்த்து செய்யலாம். கார்ன் வந்து கடிச்சு சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி கேக் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.